வெளிநாட்டில் வேலை செய்கிற கோபால் அப்படிங்கிற பக்தர் பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்பா, நான் வெளிநாட்டில் இருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் மனசு காலியாக இருக்குது, மனசு வேதனையாக இருக்குது. அம்மா அப்பா இல்லை, பிள்ளைங்கள்லாம் இல்லை. பண்டிகை நாட்களில் அழுக தான் எனக்கு தோழன், சாயி தான் எனக்கு தோழன். நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு? நான் தனியாக வேதனைப்படும் போது நீங்கள் என்ன தான் எனக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா சொல்கிறார் பதில், பிள்ளையே, நீ தனியாக இல்லை, நீ தியாகம் செய்கிறவன். என்னுடைய சச்சரித்தத்தில் நாடு விட்டு நாடு போன பக்தர்கள் எல்லாம் நான் ஒருபொழுதும் மறக்கவே இல்லை, கைவிடவே இல்லை. உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய குடும்பத்தோடைய நிம்மதிக்காக அது வீணாகாது. நீ வேலை செய்கிற இடம் உன்னுடைய சிறை இல்லை, அது உன்னுடைய சேவை. உன்னுடைய தனிமையில் நான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன் உன் கூட. நீ உணர்ற நாளில் இந்த வழி உனக்கு பெருமையாக மாறும். கண்டிப்பாக பாரு, நீ கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கேன். வரப்போகிற இந்த பொங்கல் நாளில் நீ உன்னுடைய குடும்பத்துக்கு வரலனா கூட சரி, ஊருக்கு வரலனா கூட சரி, பரவாயில்ல, நான் உன் குடும்பத்தோட அங்கேயும் இருப்பேன். நீ தனிமையாக இருக்கிற உன் கூடயே நான் இருப்பேன். அதுதான் பாபா சொல்கிறாரு. கண்டிப்பாக நல்லா இருப்பார், நல்லா வச்சுப்பார். அல்ல மாலி அன்பு சொல்லம். ஓம் சாயராம். மருத்துவமனை ஒரு அப்பா சொல்றாரு, வயசான தாத்தா, அப்பா மருத்துவமனை மருந்து என்னென்னவோ டெஸ்ட் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், மாற்றி அதை கட் பண்ணிடு.